Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 8 Maths NCERT syllabus Chapter 2 Linear Equations in One Variable. இதில் Exercise 2.1 இருந்து 4th sum பார்க்க போறோம். Solve and check result. 4z plus 3 which is equal to 6 plus 2z. Solve அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதில் எது வேரியபிள் சொல்லுங்கள்? z தான் நமக்கு இதில் வேரியபிள். ஸோ zோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? 4z plus 3 which is equal to 6 plus 2z. இப்போ இதில் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துடுங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடில் கொண்டு போயிடலாம். சரியா? ஸோ 4z இங்கே 2zன்றது வேரியபிள் இருக்கு இல்லையா? இதில் வேரியபிள் இல்லை, இதில் வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த 2zட்டை நம்ம இந்த சைடில் கொண்டு வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்க 2z இந்த சைடில் -2zட்டாக வரும். அண்ட் ஈக்குவல்ட்டு அப்படியே தான் இருக்குது. இந்த 6ன்ற கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படியே தான் இருக்குது. இங்கே ப்ளஸில் இருக்க 3 இந்த சைடில் வரும்பொழுது -3ஆக வந்துடும். சரியா? வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன்றாக்கிட்டோம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றாக்கிட்டோம். சரியா? இப்போது 4zல 2z போயிடுச்சுன்னா 2z which is equal to 6 minus 3 3. கரெக்டாக? ஸோ z which is equal to 3/2. இங்கே 2zன்னு இருக்குது. 2zட்டும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நடுவில் எந்த சயின்ஸுமே இல்லை பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? ரெண்டுமே மல்டிப்ளேயில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 இந்த சைடில் வரப்போ டிவைடில் வரும். சரியா? அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா பையில் போட்டிருக்கோம். இங்கே இன்டூவில் இருக்க 2 இந்த சைடில் வரும்போது டிவைடில் வரும். ஸோ 3/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இதுதான் இசட்டோட வேல்யூ. இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கும். 4z plus 3ங்கிறது தான் இங்கே LHS, 6 plus 2z அப்படின்றது RHS. ஓகேவா? ஸோ 4z plus 3 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் zக்கு பதிலாக 3/2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 into 3/2 plus 3. ஓகே, இப்போ பாருங்கள் 4 into 3/2 கரெக்டாக? இப்போ வந்து இங்கே பாருங்கள் 2வும் 2 டேபிளில் வரும். ஸோ 1 டைம் அண்ட் 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இஸ் ஈக்குவல் டு 2 into 3. 2 3s are 6 plus 3. ஓகேவா? ஸோ 6 plus 3 9. ஸோ LHS வந்து நமக்கு 9 வந்திருக்கு. இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கணும். RHS which is equal to 6 plus 2z. இதுலேயும் zோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ which is equal to 6 plus 2 into 3/2. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அதாவது 2 டேபிள் 2 1 டைம், இதுவும் 1 டைம். ஓகேவா? ஸோ which is equal to 6 plus 1 into 3 3 which is equal to 9. அப்போது RHSும் நமக்கு 9 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரியா? இப்போ LHSும் RHSும் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா? அப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்ட். இசட்டோட வேல்யூ வந்து கரெக்ட். z which is equal to 3/2. LHS is equal to RHS, hence it is correct. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?